கேட்பானா தெரியுமா? பிள்ளைகள் அல்லாஹ் தந்தது கிஃப்ட். ரப்பனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், யஹபு லிமன் யஷா இனாஸா. நான் உங்களுக்கு பிள்ளை பொம்பளை பிள்ளையை தந்தேன்னு சொல்லல, ஆம்பளை பிள்ளையை தந்தேன்னு சொல்ல, கிஃப்ட்டை தந்தேன். அந்த பிள்ளையோடய உங்க லைஃப். நீங்க எதுக்கோ இளைஞர்கள் அங்க நடப்பாங்க இங்க நடப்பாங்க, ஒரு போக்கு கடையில் இருந்து பேசுவாங்க, ஒரு வீடு கட்டணும் என்ற ஃபீலிங் வராது. கையில ஒரு குழந்தையும் அந்த புள்ள முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து உலகம் மறந்து பிள்ளையோட கொஞ்சி அந்த பிள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்யறது, அந்த பிள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்யறது, தான் வாழல தான் இருக்கிறத ஊடு ஓடி, ஆனா என் புள்ள நல்ல வாழணும் என்பதற்காக வேண்டிய அந்த இளைஞன் தகப்பனா மாறினதுக்கு பிறகு அந்த சிந்தனைகள் மாறும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கிஃப்ட்டா தந்த பிள்ளைகளை. கிஃப்ட் இது நான் தந்தேன் என்று சொல்லல, கிஃப்ட்டா தந்தன்றான். கிஃப்ட்டை தந்துட்டு சும்மா இப்ப நினைக்கிறீங்களா? கொல்லுக்கும் ராய். இதெல்லாம் தந்ததுக்கு பிறகு மறுமை நாள் நிப்பாட்டி கேட்பானா? ஒரு ஆட்டு பண்ணியை தந்து ஓநாய்கள் இருக்கிற இடத்துல மேய்க்க தந்தால் ஆட்டு மேய்க்கிறவன் வந்து சொல்லக்கூடாது, இன்றைக்கு ஒரு ஆடு போச்சு, அந்த ஓநாய் தான் கொஞ்சம் தூக்கம் போச்சு, அங்கால போய் நாளைக்கு 4 ஆடு போச்சு, அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய ஒரு ஆடு அவனுக்கு அவ்வளவு பெருமதி, அந்த அவ்வளவு ஆடையும் பாதுகாத்து ஓநாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும். வாழ்க்கை என்பது விதம் விதமாக சாப்பாடு போட்டு டைல் பிடிச்ச அறைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து சொகுசான வீடுகளை ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுத்து ஐ அம் டன், நான் எல்லாம் செஞ்சுட்டேன், என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். நோ, ஒரு நாளும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு போதும் இல்லை. உங்க பிள்ளைக்கு இல்ம கொடுங்க. தவறு எங்க மேல, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், இவைகள் தூக்கு போட்டது, செத்தது, போனால நடந்தது, நான் எதையும் பேசவில்லை. இதெல்லாம் உங்களுக்கு என்னை விட தெரியும். அடுத்த வீட்டில் நடப்பது உங்களுக்கு என்னை விட தெரியும். ஆனால் கடமையை நிறைவேற்றினோமா? போன் கொடுக்க வேணாம் என்று சொல்லல, போனை கொடுத்துட்டு பக்கத்துல நில்லுங்க. கத்திய கொடுத்த பிள்ளைக்கு நீங்க நிப்பீங்களே, கரண்ட்ல வேலை செய்யற பிள்ளைக்கு பாப்பீங்களே, இதே மாதிரி இந்த போன்ல ஹலால் நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது, படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் என் கருத்து, போன் இருக்கணும், கொடுக்கணும், கொடுக்காமல் இருப்பதில்லை. அவருடைய ஒவ்வொரு மூளை முடுக்கும் படிச்சிருக்கணும். ஆனா உங்க பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்புங்க, 50 வருஷம் உங்க பிள்ளைக்கு பயம் இல்லாம நீங்க நிப்பீங்க. அங்க போக்கு இருக்குதே, நோ ப்ராப்ளம். ஏமா சாப்பிட மாட்டான், அவனுக்கு வாந்தி வந்துருமே, தப்பி தவறி சாப்பாடு கொடுத்து எவனாவது சொல்லிட்டா கையை போட்டாவது எடுத்துருவான். அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு, அவ்வளவு அருவருப்பை விட்டுனீங்க. இந்த கூத்தாடிகளை பத்தி எத்தனை நாள் பேசுனீங்க வீட்டுல? கூத்தாடி கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லலையா? இவர்கள் பெருமானார் முகத்துல கரி பூசலாங்கன்னு சொல்லலையா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது உருவப்படம் வரைந்தால் நாம் துடிக்கிறோம். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வரைய விட மாட்டோம். யா ரசூலல்லாஹ், உணர்வோடு வருகிறோம், துடித்து பேசுகிறோம். அந்த பெருமானாருடைய கொள்கை குழி தோண்டி புதைத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இந்த கதாநாயகர்கள் என்ற பெயர்ல இந்த கூத்தாடிகள் நுழைஞ்சிருக்காங்களே, இதுக்கு எதிராக என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் கேட்பானாமே, மறுமையில நிப்பாட்டி வச்சு ஒவ்வொன்றாக கேட்பானாமே. மஸ்ஊல், அல்லாஹ் பதில் கொடுக்கணும், கேட்கப்படுவீர்கள். அந்த நேரத்தில் என்ன பதில் கொடுக்க போறோம்? எனக்கு தெரிய, நான் கொள்கை வளாகத்தை படித்த விதத்தில், அதாவது நான் சின்னத்திலே இருந்தே இந்த கொள்கையில வளர்ந்து வர்றேன். பெரியவர்கள் மூத்தவர்கள் நம்முடைய பிள்ளைகளை அதுல கொண்டு வந்து அவர்கள் பிள்ளைகளை சஃப்களில் உட்கார்ந்து வைத்த வீதாசாரம் மிக கம்மி.